போன வீடியோவில் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏன் முக்கியம்னு பார்த்தோம். அது உங்களை பாதுகாக்கும். ஆனால் ஒரு நிமிடம் யோசிங்க. நீங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை வந்தால் உங்கள் குடும்பத்தோட செலவுகள், குழந்தைகளோட படிப்பு, வீட்டு கடன் இதையெல்லாம் யார் கவனிப்பாங்க? அந்த கேள்விக்கான பதில் தான் டேர்ம் இன்சூரன்ஸ். நம்ம ஃபினான்ஷியல் ரோட் மேப்பில் இன்னும் பாதுகாப்பு பகுதியில் இருக்கிறோம். ஏன்னா முதலீடு அதுக்கப்புறம். முதல்ல நம்ம குடும்பம் பாதுகாப்பாக இருக்கணும். வணக்கம், இது பணமும் பாதையும். பணத்தை பற்றி பெரிய பெரிய வார்த்தைகள் இல்லாமல் நம்ம அன்றாட வாழ்க்கையோட தொடர்பு படுத்தி பேசுகிற ஒரு பயணம். வாங்க தொடர்ந்து பேசுவோம். கலையரசியை எடுத்துக்கலாம். அவங்க குடும்பத்தில் கணவர், 2 குழந்தைகள். ஒரு நாள் ஒரு கேள்வி மனசுக்குள்ள வந்தது. நம்ம வீட்டோட முதன்மையான வருமானம் இல்லாமல் போயிட்டா இந்த குடும்பம் என்னாகும்? உண்மையிலேயே ஒவ்வொரு குடும்பமும் ஒரு தடவையாவது யோசிக்க வேண்டிய கேள்வி இது. டேர்ம் இன்சூரன்ஸ்னா ரொம்ப எளிமையானது. நீங்க ஒரு பிரீமியம் கட்டுறீங்க. அதுக்கு பதிலா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள உங்களுக்கு ஏதாவது நடந்தா உங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய தொகை கிடைக்கும். ஒரு சந்தேகம் பலருக்கும் இருக்கும். பணம் திரும்ப வராதா? இல்ல. ஏன்னா இது சேமிப்பு இல்ல, இது பாதுகாப்பு. அதனால தான் டேர்ம் பிளானை சேமிப்பு பாலிசியோட ஒப்பிடக்கூடாது. ஒன்று பாதுகாப்புக்காக, இன்னொன்று சேமிப்புக்காக. ரெண்டையும் கலந்தா பாதுகாப்பு குறையும், சேமிப்பும் பெருசா வளராது. ஒரு எடுத்துக்காட்டு, அதே பிரீமியம் ஆனா ஒரு பிளான் 5 லட்சம் ரூபாய் கவரேஜ், இன்னொரு பிளான் 1 கோடி ரூபாய் கவரேஜ். இந்த எண்கள் எடுத்துக்காட்டுக்காக மட்டும்தான். ஆனா கருத்து ரொம்ப தெளிவு. குடும்பத்துக்கு பாதுகாப்பு வேணும்னா இன்சூரன்ஸ் கவரேஜ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த கேள்வி, எவ்வளவு கவரேஜ்? ஒரு பொதுவான வழிகாட்டி வருட வருமானத்தோட 10 முதல் 15 மடங்கு. ஆனா அதை மட்டும் பார்த்தா போதாது. கடன், குழந்தைகளோட படிப்பு, குடும்ப செலவு இதையெல்லாம் சேர்த்து தான் யோசிக்கணும். அப்போ யாருக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் தேவை? உங்க வருமானத்தை யாராவது நம்பி இருந்தா தேவை. ஹோம் லோன் மாதிரி பெரிய கடன் இருந்தா தேவை. உங்க வீட்டில் நீங்க மட்டும் தான் சம்பாதிக்கிறவரா இருந்தா அது முதல் முன்னுரிமை. ஆனா எல்லாரும் இன்னைக்கே டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணுமா? அப்படி இல்லை. உங்க வருமானத்தை யாரும் நம்பல, பெரிய கடனும் இல்லை அப்படின்னா இப்போ அவசரம் இருக்காது. ஆனா வாழ்க்கை மாறும்போது தேவையும் மாறும். அந்த நேரம் வர்றதுக்கு முன்னாடியே யோசிக்க ஆரம்பிங்க. கலையரசி என்ன முடிவு எடுத்தாங்க? பணம் திரும்ப கிடைக்கும் பாலிசியை விட பெரிய கவரேஜ் கிடைக்கும் டேர்ம் பிளானை தேர்வு பண்ணாங்க. மீதி பணத்தை தனியா சேமிக்க தொடங்கினாங்க. ஒரு எளிய கொள்கை, பாதுகாப்பு தனி, முதலீடு தனி. நிறைய பேர் செய்யற தவறுகள், ரொம்ப சின்ன கவர் அப்புறம் பார்த்துக்கலான்னு தள்ளி போடுறது, உண்மையான தகவல்களை மறைக்கிறது. இந்த மூணுமே பின்னாடி பெரிய பிரச்சனையா மாறலாம். ஒரு கருத்தை மட்டும் நினைவில் வைங்க, டேர்ம் இன்சூரன்ஸ் உங்களுக்காக இல்லை, உங்க குடும்பத்துக்காக. நீங்க இல்லாத பிறகும் அவங்க வாழ்க்கை தடுமாறாம இருக்க நீங்க இன்னைக்கு எடுக்கிற ஒரு முடிவு, அதுதான் இதோட உண்மையான மதிப்பு. சுருக்கமா 3 கருத்துகள். 1, பாதுகாப்புக்கு டேர்ம் பிளான். 2, போதுமான கவர். 3, தேவை வரும் வரை காத்திருக்காதீங்க. இந்த வீடியோ முடிஞ்சதும் ஒரே ஒரு கேள்வியை உங்களுக்குள்ள கேளுங்க. நான் இல்லாத பிறகு என் குடும்பத்துக்கு போதுமான ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் இருக்கா? அந்த கேள்விக்கான பதில் இன்னைக்கே தேட தொடங்குங்க. இது ஃபினான்ஷியல் அட்வைஸ் இல்ல, விழிப்புணர்வு மட்டுமே. ஹெல்த் இன்சூரன்ஸ் உடல் நல செலவிலிருந்து காப்பாற்றும். டேர்ம் இன்சூரன்ஸ் குடும்பத்தோட எதிர்காலத்தை பாதுகாக்கும். அடுத்த வீடியோல இன்னொரு இம்பார்ட்டண்டான ஆபத்தை பார்ப்போம். ஆன்லைன் ஸ்கேம்ல இருந்து உங்க பணத்தை எப்படி காப்பாத்துறது, அதை தவறாம பாருங்க. இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்திருந்தா லைக் பண்ணுங்க. ஏதாவது கேள்விகள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பர்சனல் ஃபினான்ஸ் பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் காண்போம். நன்றி. இது பணமும் பாதையும். உங்க பணம், உங்க பாதை.